மகாபெரிவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக அவளுடைய லீலை எப்படிப்பட்டது என்று சொல்லக்கூடிய நாமங்களாக சொல்லி அந்த லீலையின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய தத்துவங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அப்பர்ணா என்று சொல்லி இலைகள் இல்லாதவள் என்று அது இருக்கக்கூடிய பெரிய தத்துவத்தை நமக்கு சொன்னார்கள் இல்லையா. அடுத்தது அவளுடைய லீலை. அங்கே லீலை என்று சொல்லும் பொழுது அவள் எடுக்கக்கூடிய அவதாரங்களும் அதில் உண்டுதானே. அப்படி வரக்கூடிய நாமம் ஓம் சண்டிகாயை நமஹ. ஓம் சண்டிகாயை நமஹ. சில நாமங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவி மகாத்மியம், தேவி பாகவதம் இப்படிலாம் நம்ம பார்த்தா தான் புரியும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த நாமத்தை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா தேவி மகாத்மியத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாமம். இப்போ தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதம சரித்திரம், மத்தியம சரித்திரம், உத்தம சரித்திரம் அப்படின்னு 3 பாகங்களாக பிரித்திருப்பார்கள். ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு தேவதைகள் சொல்லியிருப்பாங்க. மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதினு அந்தந்த தேவதைகளை சொல்லியிருப்பார்கள். இப்போ இவர்கள் மூவரும் சேர்ந்த ஸ்வரூபம் துர்கா. அதாவது அவளுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா சண்டிகா என்று தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த மகாத்மியத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சண்டி சப்தசதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சப்த சதி 700, அப்போ 700. அப்போ சண்டிகையை வழிபடக்கூடிய 700 ஸ்லோகங்கள் கொண்ட நூல். அப்போ துர்க்கையின் அம்சமாகவே சண்டிகை பார்க்கப்படுகிறாள். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூர்வ பாகத்தில் அர்கலா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமாக நமக்கு தெரிந்த ஒரு ஸ்லோகங்களை வரக்கூடியது. அதில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஆரம்பித்து முடிக்கும் பொழுது ரூபம் தேகி, ஜெயம் தேகி, யசோ தேகி, த்விஷோ தேகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் உன்னை வழிபடுகிறார்களோ, பக்தியோடு அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ரூபத்தையும் வெற்றியையும் புகழையும் கொடுத்து அவர்களுடைய சத்துருக்களை அழிப்பாய் என்று சொல்லுவாங்க. எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஜெயத்வம் தேவி சாமுண்டே ஜெய பூதாபஹாரிணி அப்படின்னு ஆரம்பிச்சு ரூபம் தேகி, ஜெயம் தேகி, யசோ தேகி, த்விஷோ தேகின்னு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது சொல்லும் பொழுது இப்போ எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் சொல்லி முடிச்சுட்டு நடுவில் ஒவ்வொரு சண்டிகைக்கு ஒவ்வொரு அவதாரத்தையும் சொல்லி சொல்லி அவள் என்ன செய்கிறாள், வியாதி நாசினியாக இருக்கிறாள், பாப நாசினியாக இருக்கிறாள் என்று சொல்லி சண்டிகே வியாதி நாசினி, ஜெயந்தி பாப நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சொல்லிட்டு சண்டிகே சததம் ஏத்வாம் அட்சயந்திக பக்திதக அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உன்னை பக்தியோடு அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்களுக்கு ரூபம் தேகி, ஜெயம் தேகி, யசோ தேகி, த்விஷோ தேகி அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் இதை அத்தனையும் கொடுப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல வரும் பொழுது துர்க்கை அசுரர்களை அழிக்க வருகிறார் இல்லையா. இந்த அசுர சைன்யர்கள் விதவிதமான படைத்தலைவர்களாக இருப்பார்களாம். மது, கைடபன், சும்பன், சும்பன், ரக்தபீஜன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவர்களை கொல்வதற்காக அவள் பல ரூபம் கொள்ள வேண்டும் இல்லையா. அப்ப பல ரூபங்களை எப்படி இருக்கிறாள் என்றால் மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, ரக்தகாளி, சாகம்பரி, பீமா, பிராமரி அப்படின்னு பல ரூபங்களை பல தோற்றங்களை எடுத்து வந்தவள் தான் இந்த துர்க்கை. இப்ப அவளை பூரணமாக ஒரு நாமத்தால் சொல்ல வேண்டும் என்று இந்த வாக்தேவதைகள் சண்டிகா என்று இந்த நாமத்தை சொன்னார்களாம். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்களா பாஷ்யத்துல 7 வயது நிரம்பிய கன்னிகைக்கு சண்டிகை என்று பெயர் என்றும் சொல்வார்கள். ஆனால் இந்த சண்டிகை என்று சொன்ன உடனேயே ஒரே ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா கோபத்தை சுபாவமாக உடையவள். ஏனென்றால் பேச்சு வழக்கில் கூட நாம் சண்டி என்று அவர்களை சொல்வார்கள், அதிகமாக கோபப்படுபவர்களை. இங்கு எதற்காக அம்பிகை கோபம் கொண்டாள் என்றால் அசுரர்களை, சண்ட முண்டர்களை அழிப்பதற்காக கோபத்துடன் வந்தவள் என்பதால் இங்கு சண்டிகா என்று பெயர் பெற்றாள். மகாபெரியவா சரணம்.